உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள் சொல்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். இந்த நல்ல நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வெளியில் இருக்கிறோம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வார்த்தைகளை கேட்குறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய விடுதலையும் தேவ பிரசன்னமும் நமக்குள்ள இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு கூட நம்ம வேத வார்த்தைக்காக நம்ம கண்களை மூடி அந்த சமூகத்தில் ஜெபிக்கலாம். என் ஜீவனுள்ள நல்ல தேவனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, அப்பா நம்முடைய வேதத்தில் எல்லாமே ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்கள் கொடுத்து போயிருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆமென் என்று இருக்கிறதையா, ஆசீர்வாதமாக இருக்கிறதையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளில கூட தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபைக்காக தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய நாமத்தில் நாங்கள் வருகிற கர்த்தாவே, கர்த்தர் தாமே எல்லா காரியங்களும் கர்த்தர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட தேவனுடைய வார்த்தையும் ஆண்டவருடைய வார்த்தை மகத்துவமானது, இந்த வார்த்தை இன்பமானது, இந்த வார்த்தை ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை தேவன் நம்மளை கொடுத்து ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை எல்லா வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகள் நம்மளை தேற்றக்கூடியதாக இருக்கிறது, நம்மளை நடத்தக்கூடியதாக இருக்கிறது, நம்மளை நல்ல வழிகளுக்குள்ள கொண்டு போகிற காரியத்தில் இருக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு கூட நான் உங்களோடு மத்தியில் சில காரியங்களை நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது தேவன் கொடுத்த சில வெளிப்பாடோடு வார்த்தைகளோடு உங்களோடு கூட பேசணும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைக்கு மன்னிப்பு என்ற ஒரு காரியத்துக்குள்ள நாங்கள் போகிறோமா? இன்னைக்கு அந்த மன்னிப்புன்ற அந்த காரியம் நமக்குள்ள இருக்கிறதா? நம்ம மன்னிக்கும் போது உண்மையாக தேவனுடைய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறோம். தேவன் நம்மளை எப்படி மன்னித்தார், எப்படியெல்லாம் நம்ம மன்னிக்க வேண்டும், ஜனங்களை எப்படி நாங்கள் மன்னிக்க வேண்டும், இல்லை இன்னும் அந்த மன்னிப்பு இல்லாத அந்த குணத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோமா என்று நம்ம சற்று நேரம் நம்ம யோசித்து நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் 2வது அதிகாரத்தில் 1லேருந்து நீங்கள் 5 வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு திமிர்வாதக்காரன் இருக்கிறான். அவனை 4 பேர் அவனை என்ன பண்ணுறாங்க, தூக்கி கொண்டு வருகிறவராக இருக்கிறாங்க. தேவன் இருக்கிற அந்த அறைக்குள்ளே, அந்த வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வராங்க. அந்த தூக்கிட்டு வரும்போது அவனை ஒரு 10 படுக்கையில் இருக்கிறான். அவனால் எழுந்துக்க முடியாது, எல்லா டோட்டல் டெட்டாக இருக்கிறான். அவனை 4 பேர்கள் அவனை என்ன பண்ணுறாங்க, சுமந்து கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். திமிர்வாதக்காரன் என்று சொல்லப்படுகிறது. அவனை கொண்டு வருகிறவராக இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஜனங்கள் நெருக்கடியாக இருக்கும்போது அந்த இடத்துல அவர்களால் என்ன பண்ண முடியல, மூவ் பண்ண முடியல. அந்த இடத்துல அவங்களால போக முடியல. அந்த இடத்துல அப்போ பார்க்குறாங்க, அந்த இடத்துல இவ்வளோ ஜனங்க இருக்காங்க. தேவனை பார்க்கும்படியாக அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ஜனங்களும், அவங்க துருளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்களால பிரவேசிக்க முடியல, அவங்களும் இடம் கொடுக்கல, உள்ளே போகவும் முடியல. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, மேலே கூரையை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களை அப்படியே அந்த திமிர்வாதக்காரனை அந்த கட்டிலோடு கூட இறக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்போ பாருங்க, இன்றைக்கு இவனால் என்ன பண்ண முடியாது, நம்மளுக்கு ஆக்ஷன் பண்ண முடியும், அவனால் ஆக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு எல்லா டோட்டலில் ஒரு கோமா மாதிரி அவனோட ஸ்டேஜ் பார்க்கும்போது எல்லாமே கட்டப்பட்டு அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அந்த மனிதனை தேவனிடத்தில் கொண்டு போகிறவங்களா இருக்கிறாங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர் மேலே கையை வைச்சோ எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலை. அந்த நபரை பார்த்து ஆண்டவர் பேசின காரியம், ஏசப்பா சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன என்றால், போ, உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ போ என்ற அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. உடனே அந்த திமிர்வாதன் எழுந்து நடந்தான் என்று வசனம் சொல்லப்படுகிறது. அவனுக்குள்ள அப்போதே ஒரு பலன் அவனுக்குள்ள வரக்கூடியதாக இருக்கிறது. அவனுக்குள்ள இருந்த வியாதி, அவனுக்குள்ள இருந்த அந்த மரண படைக்கு எல்லாத்திலையும் தேவன் உரிய ஒரு வார்த்தையால விடுதலை ஆக்கினவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வியாதிகளுக்கு பின்பாக ஒரு காரியம் இருக்கிறது. இன்னும் நம்ம என்ன பண்ணல, அந்த பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படல, இன்னும் நம்மளுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படலை. இன்னைக்கு தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவராக இருக்க வேண்டும். மன்னிப்பு கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்ளுகிறவனுக்கு உண்மையாக எல்லாத்திலையும் வெற்றி சிறக்க வைக்கிறவராய் கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அவரிடத்துல தயவு பெறுபவர்களுக்கு, அவரிடத்துல மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் எல்லாவற்றிலும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் இன்னைக்கு நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் எல்லா பாவங்களையும்
தேவன் என்ன பண்ணாரு, சுமந்து கொண்டு போனார். எல்லா பாவங்களையும் நம்மளுக்கு மன்னித்தவராக இருக்கிறார். ஆனா நாம அவருக்கு அந்த ஒரு குணத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா என்று நம்ம என்ன பண்ண வேண்டும், சற்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த ஒரு பாவம் என்னைக்கு அவனுக்குள்ள மன்னிக்கப்பட்டதோ, அவனுடைய அக்கிரமம் என்னைக்கு மன்னிக்கப்பட்டதோ, அப்போதே அவன் நடந்தான் என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு நம்மளும் தேவனிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே ஆண்டவரே என்னோட பாவத்துக்கு பின்பாகவும், ஆண்டவரே என் வியாதிக்கு பின்பாகவும் ஒரு காரியம் இருக்கிறது. இன்னும் இடத்துல சரியான ரீதியில் நான் மன்னிப்பு பெறல, நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நீங்க மன்னிப்பை கேட்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றிலும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வேதத்துல பார்க்கும்போது அநேக பேர்கள் தேவன் அவர்கள் செய்த தவறுகளுக்கு, அவர் செய்த காரியங்களுக்கு தேவனிடத்துல அவர்கள் மன்னிப்பு கேட்கவே இல்லை. மன்னிப்பு அவங்க என்ன பண்ணல, பெற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னைக்கு பார்க்கும்போது ஆதாம் ஏவாளை கர்த்தர் உண்டாக்கினார், பழுகவும் பெருகவும் எல்லா அதிகாரத்தையும் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தாரு, எல்லா காரியத்தையும் செய்தாரு. அங்க ஜீவவருஷத்தின் கனியும் நன்மைத்தையும் அறிகிற கனியும் ஆண்டவர் வைத்து போனவராக இருக்கிறார். ஒரு கனியை பார்த்தான்னு சொன்னாரு, இந்த கனியை நீங்க புசிக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா பிசாசோட தந்திரத்தினால, பிசாசோட வஞ்சனினால அதான் இவளை 2 பேரும் விழுந்து அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டவங்களா இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, அந்த இடத்துல அப்பதான் அவங்களுக்குள்ள அந்த குற்ற உணர்வு அவர்களுக்குள்ள வரக்கூடியதா இருக்கிறது. அப்பதான் காரியம் அவங்களுக்குள்ள காணப்படுறதுக்கு அவங்க தவறு செய்தாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணல, தேவனிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகல. பாருங்க, வேதத்துல நீங்க பாருங்க, அவங்க மன்னிப்பை கேட்கல. நம்ம தவறு செய்தோம் என்று அவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகல. அதே போல பாருங்க, மோசே கூட இந்த மீரியாள் அந்த இடத்துல பார்க்கும்போது அவனோட சகோதரி, சொந்த சகோதரி, அவன் சகோதரி என்ன பண்றாங்க, மோசேக்கு விரோதமாய் பேசுறாங்க. மோசேக்கு விரோதமாய் பேசி அந்த இடத்துல அவங்களுக்கு குஷ்டம் அவங்களோட உடம்பெல்லாம் வருகிறது. ஆனா தேவன் மோசே போய் அந்த இடத்துல விண்ணப்பிக்கும் போது அவருக்கு மறுபடியும் என்ன ஆகுறாங்க, அந்த காரியத்தை தேவன் சுகமாக்கக்கூடிய காரியமா நாங்க பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆனா அந்த சகோதரி என்ன பண்ணல, தேவனத்துல மன்னிப்பு அவங்க பெற்றுக்கொள்ளவே இல்லை, மன்னிப்பு அவங்க வாங்கி கொள்ளவே இல்லை. இந்த மாதிரி அநேக பேர்கள் மன்னிப்பு அவங்க வாங்கி கொள்ளவே இல்லை. யூதாஸ் காரியத்து தேவனோடு அவன் அழைப்பு தெரிந்து கொண்டான், நல்ல ஊழியத்தை செய்தவனா இருந்தான், தேவனோடு கூட இருந்தான், எல்லா காரியத்திலும் இருந்தான். ஆனா போய் தேவனிடத்துல, ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் பரலோகத்துக்கு விரோதமாக உனக்கு விரோதமாக நான் செய்த பாவம் செய்த ஆண்டவரே என்னை மன்னிங்கன்ட்டு ஒரு வார்த்தையும் அவன் கேட்கல. அவன் ஆண்டு கொண்டு அவன் செத்து போனவளா இருக்கிறான். எதுக்கு இந்த காரியங்கள் நடக்கிறது? இன்னைக்கு நம்ம தேவனிடத்துல தயவாக, அப்பா உமக்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு விரோதமாகவும் நாங்கள் பாவம் செய்திருந்தா ஆண்டவரே எங்களை மன்னியும், ஆண்டவரே எங்களை மன்னியும் சொல்லும் போது அவருடைய தயவுள்ள கரம் நம்ம மேல இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வரக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு இன்னும் வேதத்துல அனனியா சப்பரியா 2 பேரும் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில கூட அவங்க சொந்த கிரயத்தை வித்து வராங்க. வித்து வரும்போது தேவனிடத்துல என்ன பண்ணல, ஒரு மன்னிப்பு அவங்க என்ன பண்ணல, 2 பேரும் கேட்கல. அவங்களோட வாழ்க்கை நடந்த காரியம் பார்க்கும்போது கணவன் செத்தது மனைவி செத்தது கணவனுக்கு தெரியாத ஒரு கோரமான மரணம் அந்த இடத்துல உண்டானதா இருக்கு. ஆனா அந்த நேரத்திலே அவர்கள் மன்னிப்பு ஆண்டவரிடத்துல கேட்டிருந்தா உண்மையாக அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. இன்னும் வேதத்துல நம்ம பார்க்கும்போது இன்னும் மன்னிப்பு கேட்காதவர்கள், இன்னும் தேவனிடத்துல மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாத லைஃப் எல்லாம் நீங்க பாருங்க. ஒரு வித்தியாசமான காரியங்கள், ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்ட காரியங்களா இருக்கிறது. கேயாஸ் எலிசாவோடு கூட ஊழியம் பண்ணவர், உடன் ஊழியராக இருந்தவர். இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு அனோயிண்டிங் பர்சன் எலிசா, வல்லமையான ஒரு ஊழியக்காராக இருந்தாரு. அவரோடு கூட இருந்த ஒரு கேயாஸ் என்ற ஒரு மனுஷன் இருந்தான், ஊழியம் செய்தவராக இருந்தார். ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது அவரும் என்ன பண்றாரு, அந்த பொருளாசைக்குள்ள விழுந்து அவர் என்ன பண்றாரு, நாகமாவுடைய குஷ்டம் அவருக்குள்ள வந்தது என்று வேதவாசனம் சொல்லுகிறது. அவரும் போய் நான் தவறு செய்துட்டேன், இந்த தப்பு நான் செய்துட்டேன், என்னை மன்னிங்கன்ட்டு ஒரு வார்த்தை என்ன பண்ணல, அவங்க மன்னிப்பை கேட்கல. அப்போ இந்த மன்னிப்பு கேட்காத லைஃப் எல்லாம் பாருங்க, ஒன்று ஒரு காரியத்தை அவங்க பெற்றுக்கொண்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம மன்னிக்கிறவர்களா இருக்கணும், மன்னிப்பு கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்ளுகிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம சில தவறுகளை நம்ம செய்யறது எழுவுதான், ஆனா மன்னிப்பு அன்றது தேவனிடத்துல நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது அவர் தயவாக நம்மளை அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை மன்னிக்கிறவரா இருக்கிறார். பாருங்க, தானே ஒரு சிலுவைக்குள்ள அவர் போறாரு.
உரமான அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போறாரு. உடம்பெல்லாம் ரத்த காயங்கள் உண்டானதா இருக்கிறது. அவரோட உடம்பெல்லாம் ரத்தம் முள் கீழத்தை எடுத்துக்கொண்டு போறாரு. அவர் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல போகும்போது அவரால் சுமக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கோரமான நேரத்துல போகும்போது அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் பேசின காரியம் என்ன என்றால், இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்னார். இவர்களை மன்னியும் என்னார். அந்த வார்த்தை நிமித்தம் எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. எத்தனையோ மில்லியன்ஸுங்கள் ஆண்டவரிடத்துல வந்தவங்களா இருக்கிறாங்க ஒரு வார்த்தையால. அப்போ இந்த மன்னிப்புன்ற இந்த வார்த்தை இன்னைக்கு நமக்குள்ள வரதான் நம்ம பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர்கள் சில காரியங்களை செய்கிறாங்க, ஆனால் தேவனிடத்துல என்ன பண்ணுறதுல அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்றது கிடையாது. ஏன்னா முதலாவது தேவனிடத்துல என்ன இருந்துச்சுன்னா, அவர் மன்னிக்கிற ஒரு தேவனாக இருந்தார். அவர் மன்னிக்கிற இயேசு கிறிஸ்தராக இருந்தார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நாமளும் என்ன பண்ண வேண்டும், மன்னிக்கிற ஒரு குணத்துக்குள்ள நம்ம போக வேண்டும். ஹல்லேலூயா. இன்னி வரைக்கும் அநேக குடும்பங்களில் பார்க்கும்போது கணவனை பார்த்தா மனைவிக்கு ஆகாது, மனைவியை பார்த்தா கணவனுக்கு ஆகாது. இன்னைக்கு வீடுகளுக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகளுக்குள்ள இன்னைக்கு சொந்த சகோதர சகோதரி தான் அவங்கள மன்னிக்காம அவங்கள பார்த்தா இவங்களுக்கு ஆகாது, இவங்கள பார்த்தா அவங்களுக்கு ஆகாது. இப்படின்ற காரியங்கள் என்ன பண்ணுகிறான், சத்துருவானன் கொண்டு வருகிறான். ஒரே குடும்பத்துல பிரச்சனைகளை கொண்டு வருகிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறது இயல்பான காரியம்தான். இன்னைக்கு சண்டை இல்லாம வீடுகள் கிடையாது, பிரச்சனை இல்லாம வீடு இல்லை. ஆனா இன்னைக்கு பிரச்சனைன்றது வருகிறது. ஆனா நம்ம என்னைக்கு ஒருத்தரை பார்த்து நம்ம மன்னிப்பு அந்த காரியத்தை மன்னிக்கிறோம்னு சொல்லும் போது அந்த மன்னிப்புன்றது அவங்களுக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேரோட வாழ்க்கையில அநேக விசுவாசிகள் அநேக பேர்கள் பார்க்கும்போது ஒரு வேப்ப மரம் போல தான் இருப்பாங்க. அவங்க இந்த வேப்ப மரம், நீங்க வேப்ப மரத்துல நீங்க எங்கன்னா கிள்ளி பாருங்க, அந்த வேப்ப மரம் முழுமையாக என்ன இருக்கும், கசப்பு தானே தான் நிரம்பி இருக்கும். கசப்பு தான் இருக்கும், அதுக்குள்ள வேற எதுவுமே இருக்காது. நீங்க ஒரு 10 கிலோ சர்க்கரை எடுத்துன்னு போயிட்டு அந்த வேர்க்கீழ கொட்டிட்டு அப்பயும் கிள்ளி பாருங்க, அது கசப்பா தான் இருக்கும். எவ்வளோ தேவனோட வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம், எவ்வளோ ஊழியக்காரர்கள் மூலியமாக தீர்க்கதரிசனமான வார்த்தைகள், எவ்வளோ வார்த்தைகள் வருது. ஆனால் இன்னும் வரைக்கும் மனுஷன் என்ன பண்றதுல மனம் திரும்புறது கிடையாது. இன்னும் வேப்பல மரம் போலதான், இன்னும் கசுப்பு தனத்தை உள்ள வைத்து கொண்டு, இன்னும் வைராகியத்தை வைத்து கொண்டு, இன்னும் சகோதரனை மன்னிக்காம, தாயை மன்னிக்காம, மனைவி மன்னிக்காம, கணவனை மன்னிக்காம இன்னைக்கு குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறது. அப்ப நம்ம வேதத்தை எடுத்து வாசித்து ஜெபித்து என்ன பிரயோஜனம் இருக்கு? தேவனுக்குள்ள போய் என்ன பிரயோஜனம் இருக்கு? தேவன் சொல்றாரு, இவர் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தம் அத்தனை காரியங்கள் நடந்தது. இன்னைக்கு கத்திடத்துல நாங்க சொல்ல வேண்டும், அப்பா என்னதான் நடக்கட்டும் ஆண்டவரே, இவர்களை நாங்க மனப்பூர்வமா மன்னிக்கிறோம் ஆண்டவரே, நீங்க பார்த்து கொள்ளுங்க சொல்லி பாருங்க. தேவன் எல்லாமே அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு பார்க்கும்போது வேதத்துல நீங்க 2 கொரிந்தியர்ல 2வது அதிகாரத்துல நீங்க அதுல 10-11 வாசித்து பார்க்கும்போது, பிசாசன் தந்திரமுள்ளவன் அல்லவா, தந்திரமுள்ளவன் அல்லவா, அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அவன் வஞ்சிக்கிறவன், தந்திரமுள்ளவனா இருக்கு. அதுல பவுல் மேல 10வது சொல்றாரு, நீங்க எவைகளெல்லாம் நீங்க தேவ சன்னிதானத்துல மன்னிக்கிறீர்களோ அவைகள் எல்லாமே உனக்கும் மன்னிக்கப்படும் என்று பவுல் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கொரிந்திய சபைக்கு எழுதுறார் அவர். அந்த சபைக்கு எழுதும் போது அப்ப நம்ம எவைகளெல்லாம் நமக்குள்ள இந்த கசப்புத்தனம் இல்லாம, நமக்குள்ள அந்த வைராகியம் இல்லாம, எவைகளெல்லாம் உங்க வாழ்க்கை நடந்த சம்பவங்கள், வாழ்க்கையில உன்னை அவமானப்படுத்தின காரியங்கள், உன்னை நிந்தைக்குள்ள கொண்டு போன காரியங்கள், உன்னோட குடும்பங்கள், உன்னை அவமானப்படுத்தின எல்லா காரியங்களும், சொந்த சகோதரன் அவமானப்படுத்தின காரியங்கள், நிற்க முடியாம சில சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில எல்லாம் இருந்தாலும் தயவா சொல்லுங்க, நீங்க அதுல இருந்து வெளியே வரணும்னா நீங்க மன்னிப்பு நீங்க காரியங்களை கொடுத்ததான் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தயவுள்ளவர், அவர் எல்லா குற்றத்தையும் நம்மளுக்கு மன்னிக்கிறவர், எல்லா பாவத்தையும் நீக்கிறவர், நம்ம ரத்தத்தால கழுவப்பட்டவர், மீட்கப்பட்டவர். ஆனா இன்னைக்கு வேதத்துல பாருங்க, விசுவாசிக்கு ஒரு குணம் இருக்கு, அவன் எவனையும் மன்னிக்க மாட்டான். அவனுக்கு மன்னிக்கிறன்ற அந்த குணமே அவனத்துல அந்த கேரக்டரே இல்லை. அவனுக்கிட்ட அந்த மன்னிக்கிற அந்த கேரக்டர், அந்த சுபாவமே கிடையாது. இன்னைக்கு எந்த ஒரு காரணம் மன்னிக்கவே அவனால முடியாது. அந்த மன்னிப்புன்ற காரியம் அவனுக்குள்ள இல்லை. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது நாங்க மன்னிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் இன்னைக்கு மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நல்லா அந்த சத்தியத்தை தெரிந்துங்க பாருங்க. கணவனையும் அவங்களுடைய பிள்ளைகளை சாவடித்திருப்பாங்க, கண்ணு முன்னாடியே பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கேட்குவாங்க, இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், இது பண்ணிடுங்க, அதை பண்ணுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுடுங்க. அது நிமித்தம் எத்தனையோ எழுப்புதல்கள் உண்டானதற்கு. ஒரு மன்னிப்புனால எத்தனையோ மில்லியன்ஸுகள் எழுப்புதல்கள், அற்புதங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தடவை 70 தடவை நீங்க என்ன பண்ணுங்க, மன்னின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம மன்னிக்கிற ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். இன்னும் கசப்பு தனத்தோடு நம்ம இருக்கக்கூடாது. வேப்ப மரம் போல நம்ம கசப்பு தனமா இருக்கக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையில மன்னிக்கிற ஒரு குணத்துக்குள்ள நம்ம இருக்க வேண்டும். அந்த மன்னிப்புன்றது நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தேவனோட மன்னிப்பு நம்மளுக்கு தயவாக தேவன் செய்கிறவரா இருக்கார். நம்ம இன்னைக்கு நம்ம செய்கிற தவறுகளுக்கெல்லாம் தேவன் அவர் பார்த்து பனிஷ்மெண்ட் கொடுத்தா நம்மளால இந்த உலகத்துல நிலைநிற்க முடியாது. நம்மளோட அக்கிரமம் எல்லாத்தையும் நீக்கக்கூடியவர். அதுதான் சங்கீதத்துல கூட 103வது அதிகாரத்துல நீங்க 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தாவீதுக்கு அந்த இடத்துல அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரத்தையும் நான் மறவே மாட்டேன் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டுகிறது. அந்த இடத்துல கீழே 2வது வசனம் சொல்லப்பட்டுகிறது, அவருடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னித்தாராம் தேவன், அவருடைய நோய்களெல்லாம் குணமாக்கினாரா கர்த்தர். அவருடைய அக்கிரமங்கள்லாம் மன்னிக்கிற தேவன், அவருடைய குணமாக்குற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்ப நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாமே சாகப்பட வேண்டும். இன்னைக்கு அந்த பாபம்ன்றது நம்ம வாழ்க்கையில எலும்பியே வரக்கூடாது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மக்குள்ள இருக்கிற நல்ல குட் திங்ஸுகளை நம்ம கொண்டு வருகிற, நல்ல கேரக்டர்களை நம்ம கொண்டு வரக்க வேண்டும். இதை கர்த்தர் இது விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அவர் செய்த எல்லா நன்மைக்கும், அவர் செய்த எல்லா உபகாரத்துக்கும் கர்த்தருக்கு என்ன பண்ணோம், நன்றி சொல்றவர்களா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தார், நன்றி சொல்ல வேண்டும். நம்மளுக்கு ஆயுசு பலனை கொடுத்தார், நன்றி சொல்ல வேண்டும். நல்ல உழைக்க கரங்களை கொடுத்தார், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நல்ல வீடு கொடுத்தார், நல்ல வேலைகளை கொடுத்தார், நல்ல காரியங்களை கொடுத்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், செய்த உபகாரத்துக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்னா நம்ம நன்றி சொல்லி நம்ம காரியங்களை ஈடுபடுகிறவராக இருக்கணும். பாருங்க, நீங்க யோவான் சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது 38 வருஷம் ஒருத்தன் படிக்கல இருக்கான். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து போய் போறாரு, உன்னை குணமாக விரும்புறியான்னு கேட்கிறாரு. எனக்கு முன்பாக என்ன பண்றாங்க, எடுத்துக்கொண்டு போறதுக்கு யாருமே இல்லை. அதுக்கு முன்பாக எல்லாமே தண்ணி கலக்கிறதுக்கு முன்பாக எல்லாரும் போயிடுறாங்க, என்னால போக முடியல. ஆண்டவர் வந்து அவனுக்கு மனம் துருங்கி அந்த இடத்துல அந்த மனுஷனை கர்த்தர் குணமாக்கி சுகமாக்கி அவனை அனுப்புறாரு. ஆனா அந்த மனுஷன் பாருங்க, இவ்வளோ வருஷம் படிக்கல இருந்த மனுஷன், அவ்வளோ அவனை எடுத்துக்கொண்டு சகாயம் பண்ணும் உதவி செய்யறவங்க யாருமே இல்லை. இயேசு ராஜா அந்த இடத்துல போய் இந்த மனுஷனை குணமாக்குறாரு. அவன் குணமாய் போன்னு வந்தான், ஒரு நன்றி கூட அவன் சொல்லாம போய்விட்டான். தேவனுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அவர் செய்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். அன்றிடத்துல மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறீர்களா நம்ம இருக்க வேண்டும். 10 குஷ்டரோகிகள் அந்த இடத்துல வராங்க. 10 பேர் என்ன பண்றார், ஆண்டவர் போய் எஜேக்கர் காட்டு என்றார். அந்த இடத்துல அவர்களை பார்த்து தேவன் குணமாக்கி அவர்கள் சுகமாக்கி எல்லாரையும் அனுப்புறாங்க. நன்றி இல்லாம 9 பேர் போயிடுறாங்க. அதுல 10ல் ஒருவன் தான் வந்து ஆண்டவர் செய்த எல்லா காரியத்துக்காகவும் நன்றி சொல்லி தேவனோட பாதத்தை விழுந்து நன்றி சொல்லி அவன் நல்ல ஒரு பங்கை அவன் தெரிந்து கொண்டு அவனாக இருக்கிறான். முதல் வந்து நம்ம மன்னிக்கிறவனாக இருக்க வேண்டும். 2வது வந்து நம்மளுக்கு செய்த எல்லா நன்மைக்கும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நீ செய்த எல்லா நன்மைக்கும் நன்றி உள்ளவர்களா நம்ம காணப்படுகிறவர்களா நம்ம தேவ சமூகத்துல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த மன்னிப்புன்றது காரியம் சத்ருவானன் கொண்டு வர மாட்டான். ஆனா இன்னைக்கு நான் மன்னிப்பேன். பரவாயில்ல, என் வாழ்க்கை என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் வாழ்க்கையில நான் மன்னிப்பேன். ஏன்னா தேவன் சொன்னார், நான் மன்னிக்க தான் போறேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, இவளை போய் மன்னிக்கிறேன், உனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணாங்க, எவ்வளோ மோசம் பண்ணாங்க, நீ இவளை போய் மன்னிக்கிறேன். நீங்க சொல்றது தேவையில்லை. தேவன் எனக்கு என்ன சொல்றாரோ அதை நான் கீழ்ப்படிவேன். அந்த வார்த்தைக்கு நான் என்ன பண்ணுவேன், அவங்கள நான் தயவாய் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி நீங்க மன்னிக்கும் போது உங்களுக்கும் அந்த காரியங்கள் மன்னிக்கப்படுகிறதா இருக்கு. நான் ஒரு சின்ன சாட்சி கேட்டேன், உண்மையாக நடந்த ஒரு சாட்சி. இந்த சாட்சியில பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு சகோதரி, அந்த சகோதரி பார்க்கும்போது அந்த தாயார் அநேக இடங்கள்ல போய் ஊழியம் செய்தவங்க, ஒரு கத்தனால வல்லமையாய் பயன்படுத்து
பயங்கரமான ஊழியம் செய்த தான தர்மங்கள் கொடுக்குற விஷயங்கள் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட். அந்த மாதிரி ஒரு சகோதரி அவங்க ஒரு நாள் சாவுற ஒரு நிலைமையில அவங்க வந்தாங்களாம். சாவுற நிலைமையில வந்த போது தேவன்கிட்ட போய் அவங்க கேட்டாங்களாம், ஆண்டவரே நான் இவ்வளோலாம் ஊழியம் செய்துட்டேன், இவ்வளோலாம் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறேன், உங்கள் இடத்துக்கு வரப்போகிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நீ என்னிடத்துல நீ வர முடியாது. இப்போ இவங்க கேட்டாங்களாம், நான் என்ன பண்ணேன், இவ்வளோலாம் நான் செய்தேனே, இவ்வளோலாம் நான் பண்ணேன், ஏன் என்ன உண்மையிடத்துல என்னை சேர்க்க மாட்டேறீங்க? ஆண்டவர் பார்த்து இந்த சகோதரிக்கு சொன்னாரா, முதல் போய் உன்னை காணுகிற உன்னோட சகோதரியை நீ மன்னிச்சுட்டு என்னிடத்துல வான்னு சொன்னாராம். உடனே அந்த இடத்துல என்ன பண்ணாங்களாம், அவங்க போய் என்ன பண்ணாங்களாம், அவங்கள போய் அந்த மன்னிப்பு கேட்டவங்களா இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் கூட இன்னொருத்தருக்கு நம்ம இன்னும் அந்த கசப்பு வைராகத்தோடு நம்ம இருக்கும்போது உண்மையாக அந்த மன்னிப்புக்குள்ளே நம்ம போகும்போது அவங்க விடுதலை பெறக்கூடியவங்களா இருக்காங்க. இன்னொரு காரியம் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு குடும்பத்துக்கு கொண்டு போனாங்க. அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போகும்போது அவங்க ஏறக்குறைய அவங்களுக்குள்ள இந்த வியாதிக்கு எவ்வளோ மருத்துவர்கள், டாக்டர்கள் எல்லாரையும் இப்போ வைத்தியர்களெல்லாம் தேடி இருக்காங்க. எல்லாரையும் போய் என்ன பண்ணியிருக்காங்க. எல்லா டாக்டர்கிட்ட போகிறது, 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுது, எல்லாம் நார்மல். அவங்களோட வாழ்க்கையே என்ன பண்ணுறாங்க, மருத்துவத்துக்கே பணம் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வியாதி குணமான பாடும் கிடையாது. அவங்களுக்கு அதுலேருந்து வெளியே வரவும் முடியல. பணம் தான் செலவு, எனர்ஜி தான் செலவு பண்ணி கொண்டிருக்காங்க. அப்போது ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது, ஆண்டவரே இவங்களுக்கு ஏன் ஆண்டவரே இந்த கோரமான இந்த வியாதி என்று ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரிடத்துல கேட்கும் போது, ஆண்டவர் நம்மளுக்கு அந்த சில விஷயங்களை காண்பித்து கொடுத்தார். அல்லேலூயா, காண்பித்து கொடுத்தார். அப்போனா என்ன காரியம்ன்ட்டு, ஏன் இவங்களோட வியாதி இன்னி வரைக்கும் அது குணமாகலைன்னு பார்க்கும்போது, உங்களோட சொந்த குடும்பத்தையே, சொந்த சகோதரியே உங்களால் என்ன பண்ண முடியல, மன்னிக்க முடியல. அப்போ ஆண்டவர் சொன்னார், போய் நீங்கள் குடும்பத்தில் யாருக்கு என்னென்ன செய்தீங்களோ அதெல்லாம் நீங்கள் மன்னிச்சுட்டு வாங்க, உங்களை தேவன் குணமாக்குவார். அந்த வார்த்தை சொல்லி ஒரு வார்த்தைக்குள்ள அந்த மன்னிப்பு பெற்ற அந்த சொன்ன ஒவ்வொருத்தருக்கு மன்னிப்பு அவங்க சொல்லிட்டு வரும்போது அவங்களுக்குள்ள இருந்த வியாதி, உண்மையான திருவிசமா சொல்ற, அவங்களுக்குள்ள இருந்த வியாதி ஒன்றுமில்லாமல் மறைந்து போனது. லட்சக்கணக்காக செலவு பண்ணாங்க. இன்னைக்கு நம்முடைய அக்கிரமங்கள் இல்லை, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நீங்க போய் இன்னொருத்தர் பண்ணி என்ன பண்ணுங்க, நீங்க மன்னிக்கிறவர்களா இருக்க வேண்டும். தாண்டவர் சொல்றார், ஆபிரகாம் பார்த்து, எவைகளெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கிறீர்களோ அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், எவைகளெல்லாம் சபிக்கிறீர்களோ அது சபிக்கப்பட்டிருக்கும். நீங்க ஆசீர்வதிக்கிறவர்களா இருக்க வேண்டும், மன்னிப்பு பெறுவர்களா, மன்னிப்பு கொடுக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். தேவன் எப்படி இருந்தாரோ அப்படியே நான் வாழக்கூடியவனா இருக்கணும். ஏசப்பாவுடைய கேரக்டர் என்ன இருக்கோ அதை செய்யக்கூடியவனா இருக்கணும். அல்லேலூயா. தேவன் பாவத்தை வெறுக்கிறாரா, நான் பாவத்தை வெறுக்கிறேன். அல்லது ஆண்டவர் மன்னிக்க சொல்றாரா, நான் மன்னிக்கிறேன். அல்லேலூயா. தேவன் என்ன அன்பு செலுத்த சொல்றாரா, நான் அன்பு செலுத்துறேன். தேவனே நம்ம நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கணும். தேவ சத்தியத்துக்குள்ள நம்ம நடக்கக்கூடியவர்களா இருக்கணும். கர்த்தர் தாமே எல்லா காரியங்களும் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக அவர் மாற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பானவர்களே, தேவ ஜனங்களே, இன்னைக்கு இந்த ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தையில இன்னும் நீங்க யாராவது மன்னிக்காம இருந்தீங்கன்னா, யாராவது இன்னும் குடும்பத்துக்குள்ள இன்னும் கசப்பு வைராகத்தோடு நீங்க வாழ்றீங்கன்னா, பிசாசு இன்னும் உங்களை பயங்கரமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ள, பயங்கரமான ஒரு கிரியைக்குள்ள உங்களை கொண்டு போகிறவனா இருக்கிறான். இன்னைக்கு தயவாக நீங்க மன்னித்துடுங்க. மன்னிட்டு அந்த காரியத்துக்குள்ள போங்க. கர்த்தர் உங்களை யாவரையும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். கொடுத்த வார்த்தைக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிற. இந்த வார்த்தையின் மூலியமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அந்த இடத்துல அன்பின் தேவனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் எவைகளெல்லாம் நாங்கள் மன்னிக்காமல் இருக்கிறோமோ அவைகளெல்லாம் நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட பாவங்கள்லாம் ஆண்டவரை சுமந்து கொண்டு போனவர் ஆண்டவரே. நாங்கள் மன்னிக்கிற ஒரு குணத்துக்குள்ள நாங்கள் போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.